அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நிறைய மதிமுகவில் இருந்து, விசிகாவில் இருந்து, காங்கிரஸ்ல இருந்து அப்படியே விஜய் கட்சியில சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பொறுப்புல இருக்கிறவங்க இல்ல, தொண்டர்கள். பொறுப்பு நிர்வாகிகள்ங்கிற ஒரு நபர் தான். ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ கூட போயிட்டு போறாரு, ஒரு நபர் தான். ஆனா தொண்டர்களை இழக்கக்கூடாது. இந்த கட்சிகளிடமிருந்து தொண்டர்கள் அப்படியே விஜய் கட்சிக்கு போறாங்க. இது என்ன மாதிரியான மைண்ட் செட், என்ன மாதிரியான பார்வைன்னு தெரியல. தொண்டர்கள் போவதுதான் ஒரு கட்சிக்கு ஆபத்து. நிர்வாகிகள் போகலாம், மாவட்ட செயலாளர்கள் போகலாம், எம்எல்ஏ எம்பி கூட போட்டோம், ஒரு நபர் கணக்கு தான். தொண்டர்கள் போகக்கூடாது, கட்டமைப்பு போகக்கூடாது. எம்ஜிஆர் கட்சியை விட்டு வந்தப்ப எம்ஜிஆர் முன்னாடி அப்படி எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, எத்தனை எம்பிக்கள் இருந்தாங்க? தொண்டர்கள் நம்பிதான் எம்ஜிஆர் இருந்தாரு. வைகோ வந்தப்ப நிறைய எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க. வைகோ வந்தப்ப அப்ப கட்சியில எம்எல்ஏக்களே கிடையாது. அந்த சமயத்துல இந்த ராஜீவ்காந்தி அந்த சமயம் 93 94ல அப்போ ஒன்றும் கட்சியில இது கிடையாது. ஆனா நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. எம்ஜிஆர் வர்றதை விட வைகோட்ட வந்தாங்க. ஆனா வைகோவால ஜெயிக்க முடியல, எம்ஜிஆரால தான் ஜெயிக்க முடிஞ்சு. அதனால அந்த மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள்ங்கிறது மேற்கட்டுமானம் தான், அடிமானங்கிறது தொண்டர்கள் தான். அதனால அந்த கட்சிக்காரங்க கொஞ்சம் யோசிக்கணும். உங்க கட்சியை சேர்ந்த பலர் விஜய் ரசிகரா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. அது உங்க கட்சி பாடு. சரி, ஓகே.